வெல்கம் டு திக்ஷா அறிவாக்ஸ். இன்றைக்கி சாரியில் டேசல்ஸ் எப்படி மேக் பண்ணலாம் அப்படின்ட்டு இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ இதுக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி எடுத்துக்கிறேன். 2 ஈக்குவல் பார்ட்டாக இதை நம்ம பிரிச்சுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா 2ஆக நான் பிரிச்சுக்கிட்டேன். ரெண்டுமே ஈக்குவலாக ஒரே அளவுக்கு இருக்கணும். இதை பார்த்திங்கன்னா நான் மேலேருந்து கை வச்சுட்டு 2க்கும் சென்டரில் கொஞ்சம் கேப் விட்டு பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு இந்த மாதிரி நீங்கள் நல்லா ட்விஸ்ட் பண்ணிங்கன்னா நல்லா அது முறுக்கிக்கும். இந்த மாதிரி நல்லா ட்விஸ்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு நாட் போடுங்க. நல்ல ட்விஸ்ட் ஆனதுனால உங்களுக்கு நாட் போடுறதுக்கு ரொம்பவுமே ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் நாட் போட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதில் பார்த்திங்கன்னா ஒன்று பெருசாகவும் சிறுசாகவும் இருக்கும். சின்னதாக இருக்கிறத நல்லா இழுத்து நீங்கள் டைட் பண்ணி இதை இப்படி விட்டுட்டிங்கன்னா போதும். அதுவே நல்ல ட்விஸ்ட் ஆகி ஒரு அழகான டேசல்ஸாக உங்களுக்கு ரெடி ஆயிரும். ஸோ அதே மாதிரி இன்னொன்று எப்படி போடுறது அப்படிங்கிறதும் உங்களுக்கு போட்டு காட்டுறேன். ஸோ நீங்கள் பிகினராக இருக்கிறீங்க, இந்த மாதிரி 2 ஒரே டைமில் வச்சு உங்களால் பண்ண முடியல அப்படின்னாலும் தனித்தனியாக எப்படி பண்ணுறது அப்படிங்கிறதையும் உங்களுக்கு இந்த வீடியோவில் நான் செஞ்சு காட்டுறேன். இப்போ பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு அதே மாதிரி எடுத்துக்கிட்டேன். அது 2 ஈக்குவலாக இருக்கிற மாதிரி 2ஆக பிரிச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி 2 ஈக்குவல் பார்ட்டை நம்ம பிரிச்சுக்கிட்டு அதை இப்படி மேலேருந்து கை வச்சு 2க்கும் பிரிக்கும்போது 2க்கும் கேப் விட்டு நம்ம கையில் வச்சுக்கலாம். அதை இப்போ மேலேருந்து நீங்கள் ட்விஸ்ட் பண்ணிகிட்டே இப்படி கீழே வரும்போது பார்த்திங்கன்னா அது நல்ல ட்விஸ்ட் ஆகிக்கும். ட்விஸ்ட் ஆனதை இந்த மாதிரி ஒரு முடிச்சு போட்டு நீங்கள் இந்த முடிச்சு நல்லா டைட் பண்ணி விட்டுட்டிங்கன்னா போதும். இப்போ பார்த்திங்கன்னா ஒன்று பெருசாகவும் சின்னதாகவும் இருக்கிறத ஒரு சின்னதாக இருக்க நல்லா டைட் பண்ணி இப்படி விட்டுட்டாவே போதும். அது பார்த்திங்கன்னா அப்படியே ட்விஸ்ட் ஆகி நமக்கு அழகாக கிடைக்குது அப்படின்ட்டு. அதே மாதிரி இப்போ ஒவ்வொன்றத்தையும் தனித்தனியாக எப்படி ட்விஸ்ட் பண்ணுறது அப்படிங்கிறதையும் இதில் காட்டுறேன். பிகினராக இருக்கிறவங்க ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு இதே மாதிரி எடுத்துகிட்டு 2 ஈக்குவலாக அதே மாதிரியே பிரிச்சுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றையும் தனியாக இந்த மாதிரி நான் ட்விஸ்ட் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு ஒன்றை எடுத்துகிட்டு இதே மாதிரி நல்லா முறுக்கிக்கோங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு கையில் முறுக்கிறதோ அந்த அளவுக்கு பிடிச்சிக்கோங்க. மறுபடியும் இது அந்த எந்த பக்கமாக நீங்கள் ரொட்டேட் பண்ணிங்களோ செகண்ட் பண்ணுறதும் அதே சேம் சைடே இருக்கணும். நீங்கள் மாற்றி மாற்றி பண்ணிங்கன்னா லாஸ்ட்டில் 2 ட்விஸ்ட் ஆகி வராது, அது அப்படியே நேராகவே தான் இருக்கும். ஸோ அதனால் இந்த மாதிரி 2யும் ஒரே சைடாக வச்சு ட்விஸ்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி போட்டிங்கன்னா போதும். இதை விட்டாலும் உங்களுக்கு அதே மாதிரி ட்விஸ்ட் ஆகி ஒரு டேசல்ஸ் கிடைக்கும். ஸோ இது ரொம்பவுமே ஈஸி மெத்தட் தான் உங்களுக்கு. நான் இன்னொன்று எப்படி ஃபாஸ்ட்டாக பண்ணுறது அப்படிங்கிறதையும் காட்டுறேன். ஸோ இது மாதிரி எடுத்துக்கிட்டேன். 2 ஈக்குவலாக இதை நான் பிரிச்சுக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பிரிச்சுக்கிட்டு மேலேருந்து ட்விஸ்ட் பண்ணிட்டு வரேன். ஸோ ட்விஸ்ட் பண்ணிவிட்டு 2யும் ஒரே மாதிரியே ட்விஸ்ட் பண்ணிவிட்டு இப்போ பிடிச்சி ஒரு நாட் போட்டிங்கன்னா போதும். அவ்வளோதான், டேசல்ஸ் ரெடி ஆகிடுச்சு. இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். நினச்சா வீடியோக்கு ஒரு லைக் போட்டு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.